தமிழக அரசியல் களம் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. பாஜகவிலிருந்து விலகி இது நம்ம இயக்கம் என்ற பெயரில் புதிய அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ள அண்ணாமலை தனது இயக்கத்தை வழக்கமான அரசியல் கட்சிகளைப் போல அல்லாமல் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தைப் போல மிகவும் திட்டமிட்டு கட்டமைக்க தொடங்கியுள்ளார். குறிப்பாக அரசியலில் பதவி வாங்குவதற்கு பரிந்துரைகளோ அல்லது பணமோ தேவையில்லை. அதற்கு முதல் தகுதி மட்டுமே அடிப்படை என்ற புதிய கலாச்சாரத்தை அவர் அறிமுகப்படுத்த உள்ளார். அண்ணாமலையின் பி த லீடர்ஸ் இணையதளத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட இந்த உறுப்பினர் சேர்க்கை வெறும் ஒரு வார காலத்திற்குள்ளேயே சுமார் 14 லட்சத்திற்கும் அதிகமான உறுப்பினர்களை பெற்றுள்ளது. நிமிடத்திற்கு 35 பேர் என்ற வேகத்தில் இளைஞர்களும் சாமானிய மக்களும் இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு வருவது அரசியல் விமர்சகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கட்சியாக மாற்றும் போது நிர்வாகிகளை எப்படி தேர்வு செய்வது என்பதில் அண்ணாமலை ஒரு புரட்சிகரமான திட்டத்தை வைத்துள்ளார். பொதுவாக அரசியல் கட்சிகளில் மாவட்ட செயலாளர் அல்லது கிளை செயலாளர் போன்ற பதவிகள் தலைமைக்கு நெருக்கமானவர்களுக்கே வழங்கப்படும். ஆனால் அண்ணாமலையின் இயக்கத்தில் கிளை மட்டம் முதல் மாநில மட்டம் வரையிலான எந்த பதவிக்கு வர வேண்டுமானாலும் அதற்கென நடத்தப்படும் பிரத்யேக பயிற்சியையும் தகுதி தேர்வையும் நிறைவு செய்ய வேண்டும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக கோவையில் அப்துல் கலாம் ஒழுக்க நெறி மற்றும் அரசியல் மையம் என்ற ஒரு நவீன பயிற்சி மையத்தை அவர் அமைக்க உள்ளார். இந்த மையத்தின் மூலம் தலைமைத்துவ பண்புகள், மக்கள் தொடர்பு, தேர்தல் மேலாண்மை மற்றும் கொள்கை விளக்கங்கள் குறித்து பயிற்சிகள் வழங்கப்படும். இந்த தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று தகுதி சான்றிதழ் பெறுபவர்களுக்கு மட்டுமே கட்சி பொறுப்புகள் வழங்கப்படும் என்ற நடைமுறை தமிழக அரசியலில் இதுவரை யாரும் முயற்சிக்காத ஒரு புதிய பரிசோதனையாகவே பார்க்கப்படுகிறது. அரசியல் அனுபவத்தை விட திறன் மற்றும் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் இந்த திட்டம் குறிப்பாக படித்த இளைஞர்களையும் தொழில்முறை நிபுணர்களையும் அரசியலை நோக்கி ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே முதல்வர் விஜய் இளைஞர் சக்தியை திரட்டி வரும் நிலையில் அண்ணாமலையின் இந்த தகுதி அடிப்படையிலான அரசியல் முன்னெடுப்பு திராவிட கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.